எங்களுக்கு தெரியும் பிராமணர் சொன்னா என்னன்ட்டு. புரியுதுங்களா? இந்த நாட்டுக்கான முதன்மை எதிரி அப்படின்னு தந்தை பெரியார் காட்டினது பிராமணிசம் தான். பார்ப்பனியம், சாதி ஆதிக்கம். அதுதான். நான் பார்ப்பான் பணக்காரனா இருக்கிறத பத்தி கவலைப்படல. பார்ப்பான் சமூக முதலாளி நான் சொல்றேன் பத்தி நான் அதுதான் எதிர்க்கிறேன் அப்படின்னாரு. எப்படி இருக்காரு பாருங்க ஐயா தெளிவா. ஏன்னா நீங்க சமூக முதலாளியா இருந்தீங்க. இப்ப மறுபடியும் ஆக்க போறீங்க. இப்ப கூட திமுக எதிர ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டான்? ஏன் ஓட்டு போட்டான்? நீங்க ஏன் ஜெயிச்சீங்க தெரியுமா? அந்த மயிலாப்பூர் பாப்பான் உங்களுக்கு ஓட்டு போட்டான். ஏன் போட்டான்? திமுகவை தோற்கடிக்கணும்னு உனக்கு ஓட்டு போட்டான். உனக்கு ஓட்டு போடல. திமுகவை தோற்கடிக்க தான் உனக்கு ஓட்டு போட்டான். நீ இந்த இந்த இடத்துல வேற ஒருத்தன் இந்த இடத்துலயும் புஷியானத்துல ஓட்டு டி நகர்ல புஷியானம் ஜெயிச்சிருக்காருல ஏன் பாப்பா ஓட்டு போட்டான்? திமுக தோற்கடிக்கணும் ஓட்டு போட்டான். ஸோ மயிலாப்பூர், மாம்பழம், குரோப்பேட்டை, தாம்பரம், வேற கும்பகோணம் வரைக்கும் அவங்க அப்படிதான் ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கு எதிராக தான். ஊடகத்துல பேசுறாங்க கவனிக்கல நீங்க. உங்களுக்காக பேசுறாங்களே நூலாராய்ச்சி பண்ணுங்க. அப்ப தெரியும் பிராமணர்கள் எங்க இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க திமுகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க புள்ள ஒன்றும் காத்தால சாப்பாடு சாப்பிட போறது இல்லை. புரியுதுங்களா? அது சாப்பிட்ற மக்கள் வேற. இது வர்க்க பிரச்சனையே வந்துடும் உள்ள பேசணும் நான். அதனால நீங்க சொல்லாதீங்க. ஒருபோதும் ஒழியாது. நான் திமுக நான் காஷன் பண்றேன். ஆன்டி பிராமணிசம் அதை எடுத்துட்டேன்னா திராவிட இயக்கத்தினுடைய முதுகெலும்பு அவுட்டு. இந்த நாட்டை இன்ன வரைக்கும் சுரண்டி திங்கிறதும் சுழிச்சு எப்படி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆக்ட் யாருக்காக பாஸ் பண்ணப்பட்டது? மோடி அரசுல 2019. நீங்க என்ன வீக்கர் செக்ஷனா? நீங்க எக்கனாமிக்கலி நீங்க வீக்கர் செக்ஷனா? ஆசிரியர் வீரமணி தான் சொல்லுவாரு, உன் வறுமைக்கும் எங்க வறுமைக்கும் வித்தியாசம் இருக்குது. உன் வறுமை பருப்புக்கு நெய் இல்லையன்ற வறுமை, எங்களுடைய வறுமை வந்துட்டு குடிக்க கஞ்சி இல்லையன்ற வறுமைனாரு. இப்ப தெரியுதா வறுமை? நான் வறுமையை காணாதவன் இல்லைன்னு சொல்றாரு விஜய் அவர்களே. இதை புரிஞ்சுக்கங்க. வறுமையிலே இப்படி ஒரு ஏற்றத்தாடு உலகத்திலே இல்லாத இருக்கிறதுக்கு. அவன் பருப்புக்கு நெய் இல்லைன்றத வறுமைன்னு சொல்லுவான். தொப்பை நல்லா முட்டிக்கிட்டு நிற்கும். எங்களுடைய வறுமை என்ன தெரியுமா? சோறு இல்லாத வெள்ளை சோறு இல்லாத கூடு குடிக்கிற வறுமை. இந்த இடத்த தான் மாத்திரம். அதுக்காக தான் ரேஷன்ல ஃப்ரீ ரேஷன் சொல்றோம். அதனால தான் வீட்டு பிள்ளைங்க சாப்பிடாத வந்த காரணத்தினால தெரிஞ்சுக்கிட்டது தானே பண்ணாரு ஸ்டாலின். காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தை எங்க சாப்பிடுது. நீங்க வறுமையை உணர்றது வேற, ஸ்டாலின் உணர்ந்த இடம் வேற. புரியுதுங்களா ஸ்டாலின் யாருன்ட்டு?